الله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا ربي قد آتيتني من الملك وعلمتني من تحويل الأحاديث فاطر السماوات والأرض أنت ولي في الدنيا والآخرة توفني مسلما والحقني بالصالحين. புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கும் ஏக இறைவன் அல்லாவிற்கு மட்டும் உரியதாகும். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமூகத்தை படைத்து அதில் சிறந்தவர்களாகவும் சிறப்பு மிக்கவர்களாகவும் நேர்வழியின்பால் வழிகாட்டப்பட்ட சமூகமாகவும் இந்த இஸ்லாமிய சமூகத்தை ஆக்கி அருளியிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் நம்மில் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதையும், ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் இறைவனுக்காகவும் இறை தூதருக்காகவும் எந்த அளவிற்கு அர்ப்பணிப்போடும் தியாக உள்ளத்தோடும் செயல்பட வேண்டும் என்பதையும் இறைவன் கூறும் பல வரலாறுகளிலிருந்து நாம் காண முடிகிறது. பொதுவாக 2014 தற்போது வரை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், தூங்கி எந்திரிச்சு சாப்பாடு கிடைக்குமா இல்லையா அப்படின்ற நிலையை தாண்டி, தூங்கி எந்திரிச்சோன்னே இன்றைக்கி என்ன சட்டத்தை கொண்டு வருவான் அப்படின்ற ஒரு நிலைக்கு என்ன செஞ்சிடுச்சு, இந்தியா சென்றுடுச்சு. அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தை வஞ்சிக்கக்கூடிய, இஸ்லாமிய சமூகத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு விதமான சட்டத்திட்டங்களை தொடர்ச்சியாக இந்த மத்திய அரசு என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றார்கள். நாடாளுமன்றத்திலேயும் அதை எதிர்த்து பல எதிர்க்கட்சி எம்பிக்கள், பல எதிர்க்கட்சி தலைவர்கள் அதை எதிர்த்தும் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் எந்த ஒரு சட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுதும் இவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னவாக இருக்கும் என்றால், இது மக்களுடைய நலனுக்காக, சமுதாயத்தினுடைய நலனிற்காக அப்படின்ற மாதிரி தான் இந்த மாதிரியான பதிலை சொல்லித்தான் இது போன்ற சட்டங்களை கொண்டு வருகின்றார்கள். பொதுவாக நீங்கள் மக்களுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பேச்சுக்கள் எல்லார்ட்டையும் இருக்கும். மத்தியில் ஆளக்கூடியவர்கள் அவர்கள் என்ன கொள்கையை பின்பற்றுகிறார்கள், எதை நோக்கி இந்தியாவை எடுத்து செல்கிறார்கள் அப்படின்ட்டு நீங்கள் பல டிபியூட்டில் விவாதங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதிலும் குறிப்பாக 2014 2025 வரைக்கும் இவர்கள் இஸ்லாமிய சமூகத்திற்கு மட்டுமே நன்மை செய்யக்கூடிய நிறைய சட்டத்திட்டங்களை கொண்டு வராங்க. அதிலும் குறிப்பாக தூங்கும் பொழுதும் எழும் பொழுதும் பேசும் பொழுதும் இன்னைக்கு என்ன இஸ்லாமியர்களுக்கு நன்மையை செய்யலாம் அப்படின்ற மாதிரியே எல்லாரும் எந்திரிக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வுகளை நீங்கள் பார்க்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னா, முதல்ல முத்தலாக் என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அதனுடைய வரலாறுகள், அது சார்ந்த போராட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அடுத்து சிஏஏ என்று சொல்லக்கூடிய சட்டம் வருகிறது. அடுத்து
ஹிஜாபு போட்டு பள்ளி கல்லூரிகளுக்கு வருவதில் பிரச்சனை வருது. இப்படி முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாம் சொல்லக்கூடிய மார்க்க சட்டதிட்டங்களுக்கும் எதிராக பல்வேறு விதமான சட்டங்களை தொகுத்தவர்கள் தான் இப்ப இந்த புதிய வக்ஃபு திட்டத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க, கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது இஸ்லாமியர்களாலும் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களாலும் இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமிய கொள்கையை கடைபிடிக்கக்கூடிய பள்ளிவாசல் தர்காக்கள் இதற்கென்று வக்ஃபு செய்யப்பட்ட ஆவணப்படுத்தி கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் தான் வக்ஃபு சொத்துக்கள். இந்த வக்ஃபு சொத்துக்கள் பல ஆயிரம் ஆண்டு தொடர்ச்சியாக அரசர்களுடைய காலத்தில் இருந்து நீங்க எடுத்தீங்கன்னா தொடர்ச்சியாக வக்ஃபு செய்து கொடுத்துருக்குறாங்க. அதை எப்ப முறைப்படுத்துறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1923 வருடம் தான் இந்த வக்ஃபு சொத்துக்களை ஒரு முறைப்படுத்தப்பட்ட பட்டியல் வடிவமாக என்ன செய்யறாங்க, கொண்டுட்டு வராங்க. அதே போன்று 1954 அந்த சட்டங்களை தொகுக்கிறாங்க. 1995 தான் அந்த சட்டங்கள் புதுப்பிக்கப்பட்டு வக்ஃபு வாரியங்கள் என்ன செய்யப்படுகிறது, அமைக்கப்பட்டு ஒவ்வொரு மாநில வாரியாக வக்ஃபு அமைப்புகள் நிர்வாகிகள் இதெல்லாம் போடுறாங்க. கடைசியா பார்த்தீங்கன்னா 2013 தான் ஒரு சில சட்ட திருத்தங்களை என்ன செய்கிறார்கள். இது ஒரு நீண்ட நெடிய வரலாறு. இந்த வக்ஃபு சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் இந்த வக்ஃபு யாரு வேண்டுமானாலும் பள்ளிவாசல்களுக்கோ அல்லது தர்காக்களுக்கோ என்ன செய்வாங்க, செஞ்சு கொடுப்பாங்க. இப்ப இதுல என்னென்ன புதிய சட்டங்களை கொண்டு வருகிறார்கள் என்றால் இந்த எல்லா சொத்துக்களையும் ஒருங்கிணைக்க வேண்டும். எல்லா சொத்துக்களையும் ஒருங்கிணைத்து ஒரே ஒரு ஆவணமாக ஆவணப்படுத்த வேண்டும். நீங்க அப்படி ஆவணப்படுத்தினால் மட்டும்தான் இந்தியாவில் இஸ்லாமியர்களிடத்துல எந்த அளவிற்கான வக்ஃபு சொத்துக்கள் இருக்கிறது அப்படின்றது எங்களுக்கு தெரியும் அப்படின்றாங்க. இது ஒரு சைடு சொல்றாங்க. இன்னொரு சைடு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவிலேயே அதிகமாக சொத்து உள்ள நிறுவனங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா ஒன்னு ரயில்வேஸ்ன்றாங்க, இன்னொன்னு ராணுவம், முப்படைகளுக்குள்ள அந்த ராணுவத்திற்குள்ள சொத்துக்கள் அதிகம். மூன்றாவது இடத்துல எது இருக்குதுன்னா இந்த வக்ஃபு சொத்துக்கள் தான் மூன்றாவது இடத்துல இருக்கு. அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 1,20,000 கோடி நெருங்கி சொத்துக்களை இந்த வக்ஃபு நிலமாக வக்ஃபு சொத்துக்களாக பள்ளிவாசல்கள் முத்தவல்லிகள் நிர்வாகிகள் பயன்படுத்துகிறார்கள் அப்படின்றாங்க. ஒரு சைடு என்ன சொல்றீங்க, நீங்க எவ்வளவு சொத்து வச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியலன்றீங்க. அதை ஒருங்கிணைப்பதற்காக மட்டும்தான் என்ன செய்யறோம், இந்த சட்டத்தை கொண்டு வரோம் சொல்றீங்க. ஒரு சைடு என்ன செய்றீங்க, இன்னொரு டிபேட்ல நீங்க எப்படி பேசுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இவ்வளவு சொத்து மதிப்புகளை இஸ்லாமியர்கள் வைத்திருக்கிறார்கள், வக்ஃபாக வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு நிலையை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்போ சொன்ன வாதங்களே பொய்யா தான் இருக்குது. அதே மாதிரி அவர்கள் சொல்லக்கூடிய சட்டங்களை நீங்கள் எடுத்து பாருங்க. சாதாரணமாக இந்தியாவில் யாருக்குமே பொருந்தாத நிபந்தனைகளை எல்லாம் இந்த வக்ஃபு சட்டத்தில் என்ன செய்யறாங்க, கொண்டு வராங்க. கூடுதலாக எந்த அளவிற்கு கொண்டு வராங்க, இப்ப உள்ள நடைமுறை என்ன, தமிழ்நாட்டில் வக்ஃபு வாரியம் இருக்கிறது என்றால் அதுல தமிழ்நாட்டில் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய 2 நபர்கள் அதுல நிர்வாகத்திற்கு வரலாம், எம்பிக்கள் நிர்வாகத்திற்கு வரலாம், ஊர் சார்ந்த முத்தவல்லிகள் என்ன செய்யலாம், நிர்வாகத்திற்கு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது. இந்த அமைப்பை உடைக்கக்கூடிய வேலையை மத்திய அரசு என்ன பார்க்கிறாங்க அப்படின்னா இதில் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களும் இந்த வக்ஃபு சொத்துல நிர்வாகிகளாக வந்து நிற்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை போடுகின்றார்கள். இது எங்கேயாச்சும் யாராச்சும் எந்த மதத்திலேயாவது இந்த மாதிரி செஞ்சிருக்காங்களா? யோசிச்சு பாருங்க. இந்தியா முழுக்க நிறைய கோவில்கள் இருக்கு. அந்த கோவில்களை பராமரிப்பதற்கு அறநிலைத்துறை இருக்குது. இப்ப அந்த அறநிலைத்துறையில யாராச்சும் இஸ்லாமியர்களை கொண்டு போய் உள்ள வைப்போமா, அல்லது யாராச்சும் கிறிஸ்தவர்களை கொண்டு போய் உள்ள வைப்பாங்களா? சரி, முஸ்லிம் கிறிஸ்தவர்களை விடுங்க, குறைஞ்சபட்சம் சீக்கிய ஜெயினர்களை கொண்டு போயாச்சு நீங்க உள்ள வைப்பீங்களான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா அப்படி வைக்கவும் கூடாது, தப்பு. நம்மளும் அதான் சொல்றோம். அறநிலைத்துறை இருந்துச்சுன்னா அதுல இந்துக்கள் தான் இருக்கணும். ஏன்னா அதனுடைய புனிதத்தன்மை என்னன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது.
அப்ப அந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள், அந்த மதத்திற்காக வாழக்கூடியவர்கள் தான் அந்தந்த மதத்தினுடைய இது மாதிரியான துறைகள்ல இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்து. ஒரு சமீபத்தில் ஒரு செய்தி பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. திடீர்னு, அதாவது பரபரப்புக்கு வதந்திக்கு பேர் போன ஒருவர் நடுவில் பேட்டி கொடுத்தார். அறநிலையத்துறையில இஸ்லாமியர்களை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஒரு இஸ்லாமியருக்கு அறநிலையத்துறையில என்ன செஞ்சுட்டாங்க, இப்போ அதாவது அந்த உறுப்பினராக, நிர்வாகியாக, அலுவலர்களாக என்ன செய்து விட்டார்கள், பதவி வழங்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக பேசினாங்க. இப்போ சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி உங்கள் பேர் இப்படி இருக்குதே, நீங்கள் இஸ்லாமியர் தானே, ஏன் அறநிலையத்துறையில் உங்களுக்கு வேலை கொடுத்தாங்க அப்படின்னு கேட்குறப்ப அவர் சொல்கிறாரு, நான் இந்து தான்ப்பா, எனக்கு நான் பிறக்கின்ற பொழுது எனக்கு வைத்தியம் பார்த்த மருத்துவர் ஒரு இஸ்லாமியர். நன்றி செலுத்தும் விதமாக என்னுடைய தாய் தந்தையர் இந்து மதத்தை பின்பற்றினாலும் நான் இந்து மதத்தை பின்பற்றினாலும் நன்றி செலுத்தும் விதமாக எனக்கு என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு இஸ்லாமிய அவருடைய பேரை என்ன செஞ்சுட்டாங்க, எனக்கு வச்சுட்டாங்க. இவ்வளவுதான் மேட்ரு. அதாவது ஒரு பேர்ல கூட இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் அறநிலைத்துறைக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடியவர்கள் தான் வக்ஃபுக்கு யார் வரணும், இஸ்லாமியர் அல்லாதவர்கள் வரணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அது மட்டுமா, இதுல கேட்கக்கூடிய கேள்விகள் நம்ம நோக்கி என்ன கேட்பாங்க, நாங்க என்ன உங்களுடைய வணக்க வழிபாட்டிலையா கை வைக்கிறோம், தர்கால போய் உங்களை தொழக்கூடாதுன்னு சொல்றோமா, பள்ளிவாசல்ல தொழக்கூடாதுன்னு சொல்றோமா, பள்ளிவாசல்ல பயான் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோமா, தர்காக்கள்ல பயான் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோமா, சொத்துக்களை தானே ஆவணப்படுத்துறோம், சொத்துக்களை தானே சரிப்படுத்துறோம், இப்படின்ற ஒரு கேள்வியை என்ன செய்வாங்க, முன் வைப்பாங்க. இப்போ நம்மளும் அதான் சொல்றோம், நீ வணக்க வழிபாட்டுக்குள்ள வரல அதெல்லாம் ரெண்டாவது ஆப்ஷன், வந்தா ரெண்டாவது தவறு. முதல் தவறே என்ன அப்படின்னா, பிற மத வழிபாட்டு தலங்கள் அதற்குரிய அந்த சொத்துக்கள்ல தலையிடுவதே என்னதுதான் முதல்ல தவறு தான். அப்ப எந்த ஒரு இப்ப கிறிஸ்தவ ஆலயங்களை நீங்க பார்க்கலாம், அதற்கென்று ஒதுக்கப்பட்ட நிறைய இடங்களை நீங்க பார்க்கலாம். இப்போ அதுல கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா இருக்க மாட்டாங்க, கிறிஸ்தவர்கள் தான் இருப்பாங்க, இருக்கிறதா நியாயம். இப்போ இந்த மாதிரியான வக்ஃபு திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு செயலை என்ன செய்யறாங்க, கொண்டுட்டு வராங்க. அப்ப இஸ்லாமியர் அல்லாதவர்கள் இங்க வந்தாங்கன்னா இஸ்லாத்திற்கென்று ஒரு புனித தன்மை இருக்கு. மார்க்கம் இஸ்லாமியர்களுக்கு என்று சில கடமைகளை, கட்டுப்பாடுகளை, ஒழுக்கங்களை எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தருது. நீங்க வந்தீங்கன்னா சாத்தியப்படுமா? இப்ப நாங்க வட்டி வாங்குறது ஹராம்னு சொல்லுவோம், மோசடி செய்யறது ஹராம்னு சொல்லுவோம், அடுத்தவனை ஏமாத்துறது ஹராம்னு சொல்லுவோம். இன்னைக்கு ஒருத்தவன் எனக்கு நான் வக்ஃபு சொத்துல ஒரு கட்டடம் இருக்கு, ஒரு மனிதனால் இந்த மாதம் ஏதோ ஒரு கஷ்டத்தால் அவனால் வாடகை கொடுக்க முடியல, ஒரு 4-5 மாசம் வாடகை கொடுக்க முடியல, நாங்க பொறுத்து போவோம். நீங்க அப்படி பொறுத்து போவீங்களான்னு கேட்டா போக மாட்டீங்க, இருக்கிற சட்டுப்புட்டு சாமான்லாம் தூக்கி வெளில எறிவீங்க. கேட்டா எப்போதுமே பிற மதத்தவர்களை அடக்குகின்ற ஒரு விதமாக அந்த நியமனம் அமையுது. அப்ப கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, அல்லது இது மாதிரி யாராச்சும் ஒருத்தர் நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்களா, அறநிலையத்துறையிலேயோ அல்லது கிறிஸ்தவ இது போன்ற நிலங்களிலேயோ அல்லது ஜெயினர்கள், சமயர்கள், அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரியான நபர்களுக்குரிய மதத்தினருக்குரிய அந்த சொத்து விஷயங்கள்ல வேறு மதத்தினரை இதுவரைக்கும் இந்தியாவில் யாரும் நுழைச்சதும் கிடையாது, அப்படி யாரும் இல்லை. ஆனா இதுல மட்டும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை என்ன செய்யறாங்க, உருவாக்குகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெண்களும் அங்க நிர்வாகியா ஆகணும், பெண்களும் என்ன செய்யணும், அந்த இடத்தில் நிர்வாகத்தில் வரணும். வக்ஃபு கமிட்டின்னு ஒன்று இருக்குதுன்னா அதுல யாரும் வரணுமா, பெண்களும் வரணுமா. இதை மக்களுக்கு மத்தியில் எப்படியெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறார்கள் அப்படின்றதுதான் இங்க முக்கியம். புதிய தலைமுறை அப்படின்னு சொல்லி ஒரு சேனல், அந்த சேனல்ல இந்த வக்ஃபு சம்பந்தமான அந்த சட்டம் அமலுக்கு வருகின்ற பொழுது, இந்த சட்டத்தை போட போகின்ற பொழுது அவர் தெளிவுபடுத்துறாங்க, விளக்கம் சொல்றாங்க. முன்னாள் வக்ஃபு சட்டம் என்ன, இப்போ வக்ஃபு சட்டம் எப்போ மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில லிஸ்ட் என்ன செய்யறாங்க, போடுறாங்க. நியூஸ் சேனல் பாத்தீங்களா, அதுவே எப்படி செயல்படுகிறது என்பதற்கான ஒரு உதாரணத்தை தான் நான் இங்க சொல்றேன். முன்னாள் வக்ஃபு சட்டம் பெண்களுக்கு அனுமதி இல்லை, இந்நாள் வக்ஃபு சட்டம் பெண்கள் நிர்வாகத்திற்குள் என்ன செய்யலாம், வரலாம் அப்படின்றத புதிய தலைமுறை சேனல்லே போட்டு காட்டுறான். ஆனா நீங்க 1995, 2013 இந்த மாதிரியாக இயற்றப்பட்ட இந்த வக்ஃபு சட்டங்கள்ல கூட பெண்களுக்கு அனுமதி இல்லைன்னு கிடையாது. தமிழ்நாட்டிலேயே 2 பெண்மணிகள் வக்ஃபு நிர்வாகத்துல இருக்கிறாங்க. தமிழகத்தில் இந்த வக்ஃபு சட்டம் வருவதற்கு முன்பாக உயர் பதவிகளிலேயும்
வக்ஃபை நிர்வகிக்கக்கூடிய உயர் பதவிகளில் பெண்கள் இருந்திருக்கிறாங்க. இப்பையும் 2 பெண்மணிகள் வக்ஃபு நிர்வாகத்தில் அதை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளாக என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள். இதையெல்லாம் தெரிந்தும் என்ன செய்யறாங்க, சேனல்ல போட்டு காட்டுறான் பெண்களுக்கு முக்கியத்துவம். இதுக்கு முன்னாடி என்ன செய்யல, பெண்களுக்கு அனுமதி கொடுக்கல, இப்ப பெண்களுக்கு நாங்க என்ன செய்யறோம், அனுமதி கொடுக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு காட்டக்கூடிய ஒரு நிலையை நம்மளால பார்க்க முடியுது. எவ்வளவு நம்முடைய பெண்கள், அதாவது இஸ்லாமிய பெண்கள் மீது எவ்வளவு ஒரு அன்பை இந்த அரசாங்கம் வெளிப்படுத்துறது என்பதை நம்ம விளங்கிக்கலாம். இப்ப நம்ம இப்படி கேட்போம், அடுத்தது வக்ஃபெல்லாம் வேணாம், வக்ஃபை மொத்தமா நீ வச்சுக்க, ஒரு 2 IASல எங்க பெண்களை அனுப்பு, ஒரு 2 IPSல எங்க பெண்களை அனுப்பு, ஒரு உயர் நீதிமன்ற பதவிகளில் ஒரு 2 பெண்களுக்கு வாய்ப்பு இருக்கிற 3% இடஒதுக்கீடை கொடுப்பதற்கு அழுகிறான். எந்த வகையிலையும் உள்ள வந்துடக்கூடாது, சின்ன சின்ன அரசு பதவிகளில் கூட இஸ்லாமியர்கள் உள்ள நுழைந்து விடக்கூடாது என்பதற்கான எல்லா வேலைப்பாடுகளையும் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார். அப்ப அரசு பதவிகளில் பெண்களுக்கு இடஒதுக்கீட்டை முழுமைப்படுத்தி கொடுத்தா பெண்களுடைய முன்னேற்றமா, அல்லது வக்ஃபுல ஒரு நிர்வாக பதவி கொடுத்தா பெண்களுக்கான முன்னேற்றமா? யோசிச்சு பாருங்க. பெண்களை முன்னேற்றம் தானே வர உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்க, அதுல இஸ்லாமிய பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். பெரிய பெரிய IAS IPS பதவிகளில் வாய்ப்பு கொடுக்கலாம். தாழ்த்தப்பட்ட சமுதாயமாக இருக்கிறோம், படிப்பிலையும் பின்தங்கி இருக்கிறோம், பொருளாதாரத்திலையும் பின்தங்கி இருக்கிறோம். எல்லாத்திலையும் பின்தங்கிய சமூகம் எங்க மேல வரும்? வக்ஃபை நிர்வகிப்பதன் மூலமாக மேல வருமா, அல்லது அரசு உயர் பதவிகளுக்கு செல்வதன் மூலமாக மேல வருமா அப்படின்னு கேட்டா, அரசு உயர் பதவிகளுக்கு செல்வதன் மூலமாகத்தான் மேல வரும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நிர்வாகிகளாக இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. ஒரு சேனல் வெளிப்படையாக சொல்றான், முன்னாள் சட்டத்துல பெண்களுக்கு அனுமதி இல்லை, இந்நாள் சட்டத்துல பெண்களுக்கு அனுமதி இருக்கிறது என்று ஓப்பனா எவ்வளவு பேர் பார்க்கக்கூடிய ஒரு சேனல், ஒரு சட்டத்தை பற்றி மக்களுக்கு தெளிவுபடுத்தி சொல்லக்கூடிய ஒரு நபர் எவ்வளவு ப்ராப்பரா வந்திருக்கணும், எவ்வளவு விஷயங்களை எடுத்து படிச்சிருக்கணும். ஒரு பயான் பண்றோம்னாலே உட்காந்து வாத பிரதிவாதங்கள் என்ன சரியா தப்பா இவ்வளத்தையும் நோட் பண்ணிட்டு சொல்றோம். ஒரு சேனல், பாமர மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு சேனல்ல இந்த மாதிரியான பொய்களை சொல்லக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு வருகின்றது. இது மட்டுமா, இன்னும் எக்கச்சக்கமான விஷயத்துல பெண்களுக்கு என்ன. இப்ப பாருங்க, சமீபத்துல ஒரு வீடியோ, கோயில் கருவறையில ஒரு 5 வயசு பிள்ளையை தூக்கிட்டு போய் 4-5 பேர் கற்பழிக்கிறாங்க. ஆசிபாவை கொலை செய்த போது வராத கோபம், பல்கிஸ் பானுவை கற்பழிச்சவங்களை வெளியில அனுப்பி மாலை போட்டு மரியாதை செஞ்சு வீட்டுக்கு கூட்டு போனப்ப வராத கோபம், குஜராத் கலவரத்தில் அவ்வளவு பெண்மணிகளை எரித்த பொழுது அவர்களெல்லாம் இனப்பெருக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன இதே பிரதமர், அன்றைய முதல்வர், அப்பெல்லாம் வராத கோபம் இவங்களுக்கு எப்ப வருதுன்னா, வக்ஃபுடைய அந்த நிர்வாகத்துல பெண்கள் இல்லை அப்படின்னு சொன்னோட வருது. இப்ப இவர்கள் என்ன நிலையில், என்ன மனநிலையில் இஸ்லாமியர்களை அணுகுகிறார்கள் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்முடைய தொடர் எதிர்ப்பை காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். நீங்க CANRC NPR போராட்டம் மாதிரி, முத்தலாக் போராட்டம் மாதிரி இந்த வக்ஃபுக்கான இந்த போராட்டத்தையும் நம்ம முன்னெடுத்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கு அவர்கள் அமைக்கின்ற கமிட்டி ஆகட்டும், அதுல அவர்கள் போடக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், அதில் அவர்கள் பேசக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே இன்றைக்கு பொய்யை முன்வைத்தே பல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதே மாதிரி இன்னைக்கு எவ்வளவு விஷயங்கள் இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் முன்னேற வேண்டியது இருக்கிறது, எவ்வளவு விஷயங்கள் முன்னேற்றம் காண வேண்டி இருக்கிறது என்பதை சிந்திக்காமல் இது போன்ற வஞ்சிக்கக்கூடிய செயலை இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன கேட்கிறாங்க, சில அறிவாளிகள் அங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி இங்க உட்காந்து டிவி விவாதங்கள்ல பேசுவாங்க. என்ன செய்யறாங்க, வக்ஃபு சொத்துனா பள்ளிவாசல் வக்ஃபு சொத்தா இருக்கும், தர்கா வக்ஃபு சொத்தா இருக்கும், மையவாடி வக்ஃபு சொத்தா இருக்கும், பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ்லாம் வக்ஃபு சொத்தா இருக்குமா, வீடுகள் வக்ஃபு சொத்தா இருக்குமா, கடைகள் வக்ஃபு சொத்தா இருக்குமா? இப்ப இதெல்லாம் என்ன, வேற சொத்து தானே, வக்ஃபு என்ற பேர்ல நீங்க தானே அபகரிக்கிறீங்க. இந்த மாதிரியான கேள்வி முட்டாள்தனமான கேள்வியா இருக்கு. சரியா? எவ்வளவு இந்த நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளவு கோயில்கள் இருக்கு, கோயில்களுக்கான சொத்து இருக்கு, அந்த சொத்துக்கள்ல பல ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுத்து இன்னைக்கு வாடகை வாங்குறாங்க. கும்பேஸ்வரம் கோயில் இருக்குன்னா சுத்தி எவ்வளவு கடை இருக்கு, எல்லாவா கோயில் இடம் தானே. அடுத்தவன் இருக்கிறான், கோயிலுக்கு மட்டும்தான் கோயில் இடம், சுத்தி இருக்கிறதெல்லாம் கோயில் இடம் இல்லைன்னு சொல்லுவோமா? ஒரு நிர்வாகம்னா அப்படிதான் நடக்கும். ஒரு கோயிலாக இருந்தாலும், பள்ளிவாசலாக இருந்தாலும்,
சர்ச்சாக இருந்தாலும் அதற்கென்று உள்ள இடங்களை வாடகைக்கு விடுவாங்க. அந்த வாடகையில் இருந்து வரக்கூடிய காசுகளை பராமரிப்பு செலவுக்கு இந்த எல்லா வணக்க வழிபாட்டு தலங்கள்லையுமே என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. இது சாதாரணமா எல்லாருக்கும் தெரியும். ஒரு கடை, ஒரு பள்ளிவாசல் இருக்குன்னா ஒரு 4 கடை, பள்ளிவாசல் இடத்துல ஒரு 4 கடை கட்டி விடுவாங்க. அதிலேருந்து வரக்கூடிய வாடகையை வைத்து பள்ளிவாசல்களை சீர் செய்வார்கள். இருக்கக்கூடிய இமாம்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. இன்னும் பல்வேறு விதமான தேவைகளுக்கு அந்த காசை என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. இவர்கள் தான் உலகத்தில் ஆகச்சிறந்த அறிவாளிகளை பெற்ற ஒரு கட்சி இதுதான். கேள்வியை பாருங்க. பள்ளிவாசல், அதாவது வக்ஃபுன்னா மசூதி இருக்க வேண்டியதான், தர்கா இருக்க வேண்டியதான், கபர்ஸ்தான் இருக்க வேண்டியதான். மற்ற இடங்கள்லாம் எப்படி வக்ஃப் ஆயிடுச்சான்? இது என்ன கேள்வியாது? அப்ப இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயங்களைத்தான் இன்றைக்கு இவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் என்பதை நாம் ரொம்ப தெளிவாக விளங்கிக்கலாம். கூடுதலாக ஒரு செய்தி என்னன்னா, இன்னைக்கு இதை வைத்து நிறைய வாத பிரதிவாதங்கள் தொடர்ச்சியாக செய்தி சேனல்களில் போகுது. அதே நேரத்தில் நிறைய பிரச்சனைகளும் அதை சார்ந்து நிறைய பொய்களும் இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில பரப்பப்பட்டு கொண்டு வருவதை நம்மால் ரொம்ப அழகாக பார்க்க முடியும். பிரிச்சு ரொம்ப தெளிவா நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். இடம்னா இடம் மட்டும்தான் பிரச்சனையா? இப்போ இவ்வளவு இடத்தை இன்றைக்கு முழு அதிகாரத்தையும் இன்றைக்கு தூக்கி கலெக்டர் கையில கொடுக்குறாங்க. வக்ஃபா நீங்க முழு அதிகாரத்தையும் யார்கிட்ட எடுத்துங்க, கலெக்டர் எடுத்துங்க அப்படின்றாங்க. ஒரு சண்டை வருது. ஒரு வக்ஃபு இடத்துல ஒருத்தவங்க வீடு கட்டியிருக்காங்க, வாடகை கொடுக்குறாங்க. திடீர்னு ஒரு 10-15 வருஷம் கழிச்சு, இல்லை இது என் இடம், நான் 15 வருஷம் இங்கே இருந்திருக்கேன், நான் கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுத்து இல்லை எனக்கு இந்த இடத்த கொடுங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்க அவங்க? வக்ஃபு ஆவணங்கள் வக்ஃபு வாரியத்தின் மூலமாகத்தான் பேசி தீர்க்கப்படுது. ஒரு சில சொத்துக்களுக்கு சரியான முறையில் பராமரிப்பு இல்லாமல் இருக்கலாம். அது நம்மளுடைய சொத்துக்கள் என்று தெரிந்த பிறகு அதை ஆவணப்படுத்துவாங்க. இப்படிலாம் இருக்கும். சர்க்குலர் அனுப்புவாங்க, ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு சர்க்குலர் அனுப்புவாங்க. இந்தந்த ஊர்ல இந்தந்த பதிவு எண் உள்ள இந்த இடமெல்லாம் வக்ஃபுக்கு சொந்தமானது, இந்த இடத்தை நீங்க யாருக்கும் ரிஜிஸ்டர் பண்ணாதீங்க, இந்த இடத்தை வைத்து யாரும் உங்கள்கிட்ட கடன் வாங்க வேணாம் என்று சொல்லி சர்க்குலர் அனுப்புவாங்க. இப்ப இதெல்லாம் இன்றைக்கு வக்ஃபு வாரியத்தின் மூலமாகத்தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இவங்க எப்படி நினைச்சு, நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு பேசுறாங்க, வக்ஃபு வாரியம் என்பது தௌஹீத் ஜமாத் மாதிரி ஒரு அமைப்பு, முஸ்லீம் லீக் மாதிரி ஒரு அமைப்பு, அதான் இந்த மாதிரி அமைப்புகள் வக்ஃபு வாரியம் என்று இந்த மாதிரி ஒரு அமைப்பா? நல்லா யோசிச்சு பாருங்க. அது ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு அங்கம். தமிழ்நாடு வக்ஃபு வாரியம் என்று ஒன்று இருக்குதுன்னா அது தமிழ்நாடு அரசால் நிர்வகிக்கப்படுகிற ஒரு அங்கம். எப்படி அறநிலைத்துறை அரசாங்கத்தினுடைய ஒரு அங்கமோ அந்த மாதிரி வக்ஃபு வாரியம் என்பதும் அரசாங்கத்தினுடைய ஒரு அங்கம் தான். அப்ப இதை கூட இன்றைக்கு புரிந்து கொள்ளாமல் இந்த மாதிரியான சட்டங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வை இவர்கள் செய்திருக்கின்றார்கள். இது வக்ஃபு சம்பந்தமாக உள்ள சில செய்திகள், அவ்வளவுதான். இன்றைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், பேசுறோம், நீ கேட்குறீங்க. இப்ப நமக்கும் இப்ப வக்ஃபு சம்பந்தமான அந்த இடத்திற்கும் தனிப்பட்ட முறையில ஏதாச்சும் ஒரு சம்பந்தம் இருக்குதான்னு கேட்டா ஒன்றும் கிடையாது. நம்ம ஏதாச்சும் பாதிக்கப்படுறோமா, அல்லது நம்ம முன்னோர்கள் கொடுத்த ஏதாச்சும் பாதிக்கப்பட போதா அப்படின்னு கேட்டா ஒன்றும் இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக இவர்களுடைய அந்த செயல்கள் என்பது இஸ்லாமியர்களை வஞ்சிக்கும் விதமாகவே அமைகிறது. அதுதான் இங்க பிரச்சனை. தொடர்ச்சியாக நீங்கள் இவர்கள் கொண்டு வந்துள்ள எல்லா சட்டத்தையும் பாருங்க. நீங்க நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய பேச்சை பார்த்தீங்கன்னா ஒன்று கோயில்கள் சம்பந்தமாக, பள்ளிவாசல் சம்பந்தமாக பேசுவாங்க. அப்படி இல்லை நான் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டங்கள் சம்பந்தமாக, இதை தாண்டி மக்களுக்காக ஒன்று பேசணும் அப்படின்னு ஒண்ணுமே இருக்காது. அந்த அளவிற்கு மோசமான ஒரு நிலைக்கு இவர்கள் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இதெல்லாம் நம்முடைய உரிமைகளை நமக்கென்று இஸ்லாமியர்கள் பயனடைவதற்காக இஸ்லாமியனுடைய வணக்க வழிபாடுகள், வழிபாட்டு தலங்கள் பராமரிக்கப்பட வேண்டும், அதில் ஒருபொழுதும் ஒரு காலம் தோய்வு ஏற்பட்டுவிடக் கூடாது என்று நம்முடைய முன்னோர்களால் வக்ஃபு செய்யப்பட்ட இந்த நிலங்களை இன்றைக்கு கையகப்படுத்தக்கூடிய வேலையை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதான் இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்துல ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர்களுடைய வீடுகள் இடிச்சு தள்ளுறான். சின்ன வீடு அதெல்லாம் கிடையாது. ஒரு வரைபடத்தை வரைஞ்சி இதெல்லாம் புறம்போக்கு இடம் சொல்லி இடிச்சு தள்ளுறான். ஆனா நீங்க இங்க என்ன சொல்றான், இவங்க கேஸ் போட்டாங்க, அவங்க கேஸ் போட்டாங்க, வக்ஃபு நிலம் இப்படி சொல்றான். வக்ஃபு நிலத்தால இந்து மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஒரு ஊரையே வக்ஃபு நிலம்னு சொல்றீங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாம் இந்துக்கள் தானே. பட்டயத்தை காமிக்கிறோம்,
அவர்களுக்கு வக்ஃபு செய்யப்பட்ட பட்டயத்தை காமிக்கிறோம், கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு போங்கன்னு விட்டோம்னா அவங்க என்ன செய்யறாங்க, ஏமாறுறாங்க. யார்கிட்டயோ போலி பத்திரம் இது பண்ணி பதிவு பண்ணி ஏமாறுறாங்க. அப்ப நீ பத்திரத்தை பாப்பியா? பத்திரத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய பட்டயத்தை பாப்பியா? அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு டிவி விவாதங்கள்ல வேறு மாதிரியாக பேசப்படுகிறது. இந்துக்களா முஸ்லிம்களா என்ற நிலைக்கு ஒரு சண்டைக்கு என்ன செய்கிறார்கள், இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டுகின்றார்கள். நம்ம இதற்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். கூடுதலாக ஒரே ஒரு செய்தி தான் என்னன்னா, நம்முடைய சமூகம் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறதா? பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு நம்முடைய சமூகம் பின்தங்கி இருக்கின்றதோ அதே அளவு இன்றைக்கு கல்வியிலும் நம்முடைய சமூகம் பின்தங்கி இருக்கின்றது. ஏன் கல்வியில பின்தங்கி இருக்கிறது? நம்முடைய பிள்ளைகளை 10 படிக்க வைக்கிறோம், 12 படிக்க வைக்கிறோம், பெரிய பெரிய காலேஜுகளுக்கு நம்ம என்ன செய்யறோம், அனுப்புகிறோம். ஆனால் அந்த பிள்ளைகளை சரிவர நம்ம பார்க்கிறோமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஏன் சொல்றோம் அப்படின்னா, அதாவது ஒரு சமூகம் உலகத்தில் முன்னேற வேண்டும் என்றால் சில விஷயங்கள் தேவை. முதல்ல என்னன்னா அதிகார பகிர்வு தேவை. ஒரு சமுதாயம் இருக்குதுன்னா அந்த சமுதாயத்திற்கென்று ஒரு அதிகார பகிர்வு இருக்கணும், சுதந்திரமான நீதித்துறை இருக்கணும், நடுநிலையான ஊடகத்துறை இருக்கணும். இந்த மூணுமே இங்க இல்லை. நடுநிலையான ஊடகத்துறை இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்லை. சுதந்திரமான நீதித்துறை இருக்கான்னு கேட்டா இல்லை. சரி, இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு அதிகார பகிர்வு இருக்குதா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. இந்த அதிகார பகிர்வை நாம் அடையாத வரைக்கும் இது போன்ற பிரச்சனைகளை இந்த சமூகம் சந்தித்துக் கொண்டே இருக்கும். நல்ல விளங்கி, பணம் சம்பாதிப்பது, பொருளாதாரம் சம்பாதிப்பது நம்முடைய நோக்கமாக இருந்தாலும் முதல்ல நம்முடைய நோக்கம் நம்முடைய சமுதாயம் இந்த உலகத்தில் முன்னேறி வர வேண்டும், இது போன்ற பிரச்சனைகளை நம்ம அனுபவிக்க கூடாது என்ற ஒரு நிலைக்கு நாம் போகணும். அப்படின்னா முதல்ல நமக்கான அதிகார பகிர்வு இருக்கும். அந்த அதிகார பகிர்வை நோக்கி நம்முடைய சமூகம் செல்ல வேண்டும். அந்த அதிகார பகிர்வை நோக்கி நம்முடைய சமூகம் செல்லவில்லை என்றால் நம்ம எவ்வளவு வெளிநாடுகளில் போய் சம்பாரிச்சு வந்து இங்க ஒரு பெரிய வீட்டை கட்டினாலும் நாளைக்கு புல்டோசர் கொண்டு வந்து இடிப்பாங்க. ஒரு சட்டத்தை போட்டு மொத்த பொருளாதாரத்தையும் முடக்குவாங்க. ஏன் இன்றைக்கு எல்லாவற்றையும் அவர்கள் செய்வதற்கு ரொம்ப இலகுவாக இருக்குதுன்னா எல்லா அதிகார மட்டத்திலையும் இன்றைக்கு அவர்கள் இருக்கின்றார்கள். யோசிச்சு பாருங்க. அதாவது இந்தியாவில் வாழக்கூடிய ஜெயினர்கள் சொல்லுவாங்க, ஒரு மதம் இருக்கு. அந்த ஜெயினர்களுடைய சதவீதம் என்பது வெறும் 2% ஜெயினர்கள் தான் இருக்கிறாங்க. இந்த 2% ஜெயினர்களில் கிட்டத்தட்ட 86% நல்ல கிராஜுவேட்டட், படிச்சு நல்ல அரசு வேலையில் இருக்கிறவங்க. இன்னைக்கு அவர்களுக்கு எதிராக ஒரு சட்டத்தை இயற்றுவது என்றால் மத்திய மாநில அரசுகள் யோசிக்குது. அதான் நிலை. கல்வியை நம்ம கையை விட்டுட்டோம் அப்படின்னா இது போன்று தொடர்ச்சியாக நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருப்போம், வஞ்சிக்கப்பட்டு கொண்டே இருப்போம். இன்னும் நிறைய புள்ளி விவரங்கள் எல்லாம் அழகா சொல்றாங்க. என்னன்னா, முஸ்லிம்கள் கிட்டத்தட்ட உயர் படிப்பு படிக்கக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் தெரியுமா? வெறும் 2.76% மக்கள் தான் படிக்கிறாங்க. இவ்வளவுதான் நிலை. தமிழ்நாட்டை வச்சு நீங்க கணக்கு போட இந்திய அளவில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்த இந்திய மக்கள் தொகையில் வெறும் 2.76% மக்கள் தான் உயர் படிப்பை படிக்கிறார்கள். அரசு வேலையில் இருப்பவர்கள் அதை விட மோசம். சமீபத்தில் ஒருத்தவங்க கேட்கிறாங்க, இந்த வருஷமும் தௌஹீத் ஜமாத்துடைய கோரிக்கை என்ன, இடஒதுக்கீடை ஏற்றி தருவது தானே? ஆமா. 3% இடஒதுக்கீடை நிரப்புவதற்கு முதல்ல ஆள் ரெடி பண்ணிட்டீங்களா? அரசு வேலைகளில் 3% இடஒதுக்கீடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 3.5% இடஒதுக்கீடை நிரப்புவதற்கு சமூகத்தில் ஆள் இல்லை. அரசாங்கம் நமக்கு கொடுக்கக்கூடிய சலுகை என்னென்னே நிறைய பேருக்கு தெரியாது. என்னென்ன சலுகை இருக்கு, படிப்புல என்னென்ன சலுகை இருக்கு, பொருளாதாரத்தில் என்னென்ன சலுகை இருக்கு, என்னென்ன இடத்துல என்னென்ன படிப்புகளை படிக்கலாம், அரசு வேலைகள்ல நமக்கு எவ்வளவு இடம் ஒதுக்குறாங்க. 100 பேர் இருந்தா 3 பேரை எடுத்துதான் ஆகணும். ஆனால் இன்றைக்கு அதை நிரப்புவதற்கு நம்முடைய சமூகத்துல ஆள் இல்லை. அப்ப எந்த ஒரு சமுதாயம் கல்வி அறிவுன்றது வேற, படிக்கிறது, அறிவை வளர்த்துக்கிறது, இது ஒண்ணு இருக்கு. அதிகார வர்க்கத்தில் ஒரு சமூகம் அமர்ந்தால் மட்டும்தான் அந்த சமூகம் இன்றைக்கு பாதுகாக்கப்படும். சமீபத்தில் 12th ரிசல்ட் வந்துச்சு. எஸ்சி எஸ்டி மாணவர்களுடைய சதவீதம் 96%.
முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் வேலூர் போன்ற மாவட்டம் இருக்கிறதுலே கடைசி இடம். இவ்வளவுதான் பர்சன்டேஜ் வைஸ் சொல்றேன் நான். இந்த நிலையில் தான் இன்றைக்கு நம்முடைய சமூகம் சென்று கொண்டிருக்கின்றது. இப்ப சமூகத்தினுடைய பாதுகாப்பை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய வேலைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும், படிப்பை அமைத்துக் கொள்ள வேண்டும். அது இல்லைன்னா கடைசி வரைக்கும் இது போன்று ஏதாச்சும் ஒரு சட்டங்கள் நம்முடைய தலையில் திணிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். சமீபத்தில் ஒரு அமைச்சர் பேட்டி கொடுக்கிறார், 2030 நாங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற ஒரு அந்த விஷயத்தை கொண்டு வந்துருவோம், கண்டிப்பா கொண்டு 2030 ஒரே நாடு தான் ஒரே தேர்தல் தான் அப்படின்ற விஷயத்தை நம்ம கொண்டு வந்துரும் சொல்லி தைரியமாக பேட்டி கொடுக்கிறாங்க. அப்ப இதையெல்லாம் எதிர்த்து பேசுவதற்கும் சட்ட ரீதியாக அதை அணுகுவதற்கும் ஒரு சமூகம் பாதிக்கப்படுகின்ற பொழுது சட்ட ரீதியாக அதை அணுகுவதற்கு இன்றைக்கு சட்ட வல்லுநர்கள் நம்முடைய சமுதாயத்தில் கம்மி. அப்ப இந்த நிலை முதல்ல மாறணும். அதே போன்றுதான் இவர்கள் இயற்றக்கூடிய இந்த வக்ஃபு சட்டம் என்பது யாருக்கும் எந்த ஒரு பயனும் இல்லாத ஒரு சட்டம். முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களை வஞ்சிக்கக்கூடிய, இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை மார்க்கம் சார்ந்து இஸ்லாமியர்கள் வழிபாடுகள் சார்ந்து இருக்கக்கூடிய சொத்துக்களை முழுக்க முழுக்க கையகப்படுத்தக்கூடிய ஒரு வேலையைத்தான் இந்த அரசாங்கம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு, பார்த்துக்கிட்டே இருக்கு. எனவே நாமும் இதற்கு எதிரான கண்டனங்களை பதிவு செய்ய வேண்டும். இது சார்ந்த போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், நம்முடைய கண்டனங்களை, நம்முடைய விஷயங்களை எப்படி நாம் அரசுக்கு சொல்ல முடியுமோ அந்த அளவிற்கு நாமும் தைரியமாக எடுத்து சொல்வோம். நம்ம யாரோ ஒருத்தரும் சட்டம் போடுறான், நம்ம வீடு உடையல, நம்மளுடைய இடம் போகலல்ல அப்படின்னு நினைக்காதீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, யூதர்கள்ட்ட கேட்பாங்க, அல்லாஹ் உங்களை காப்பாத்துனா, நல்ல இடத்தை கொடுத்தான், நல்ல மன்னவ செல்வான்ற சாப்பாட்டை கொடுத்தான், 12 நீரூற்றுகளை கொடுத்தான், வாங்கப்பா அல்லாஹ்வுடைய பாதையில போராட போவோம் என்று கூப்பிடுகின்ற பொழுது அவங்க சொல்லுவாங்க, நீனும் உன்னுடைய இறைவனும் போய் என்ன செய்யுங்க, போர் செய்யுங்க அப்படின்பாங்க. இப்ப நம்ம என்ன செய்யறது, இவங்களா அல்லாஹ் பார்த்துப்பான் விடுவோம் அப்படின்ற மாதிரி இல்லாம நம்ம அதற்கான முயற்சிகளை, நம்முடைய கண்டனங்களை, நம்முடைய கண்டன பதிவுகளை அவர்களுக்கு செய்வதன் மூலம் அல்லாஹ் நமக்கு ஒரு வெற்றியை தருவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரொம்ப அழகாக சொல்லுகின்றான், யுரீதூன யுத்ஃபியூன நூரல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஒளியை, இறை மார்க்கத்தை எல்லா வகையிலேயும் அழிப்பதற்கு இவர்கள் எல்லா காலத்திலேயும் முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் மறுத்தாலும் இறைவன் தன்னுடைய ஜோதியை முழுமையாக நிறைவேற்றுவேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வாக்களிக்கின்றான். எனவே இதனுடைய விஷயங்களை புரிந்து அதற்கான கண்டனங்களை பதிவு செய்து நம்முடைய எதிர்ப்பையும் அதற்காக காட்டுவோம். அல்லாஹ் அருள் செய்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.